சமாஜனம் பிரியப்பட்டவருக்கு கண்கள் திறக்க முடியாம அந்த நாட்கள் கண்களை திறக்க பார்க்க மற்றவருடைய அடையாளம் கண்டு கொள்ள தெய்வீகப்படி இப்படி எல்லாம் செய்து செய்து இன்றைக்கு அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கு. எனக்கு வாழ்க்கையிலே என் அப்பாவுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு சோல், ஒரு மனசால யாருக்குமே தீங்கு நினைக்காத ஒரு மனுஷனா என்னோட அதிசயத்தான் தான். நான் வியந்து பார்த்திருக்க அந்த குடும்பத்துல உள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அண்ணன் தம்பிக்குள்ள உள்ள ஐக்கியங்களையும் உண்மையாகவே நான் சில நேரம் நினைப்பதுண்டு, என்னுடைய கண்ணு பட்டுட்டோ அப்படின்னு நான் நினைப்பேன். நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து என் பையனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். அந்த கொலை கேஸிலிருந்து என்னுடைய பையன் தப்ப வைத்தான். அதிசயகுமார் அப்படின்னு சொன்னாலே என்னுடைய நினைவிற்கு வருவது நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, முறுக்கு மீசை, யாருக்கும் அஞ்சாத ஒரு தோணி, இருப்பினும் அளப்பறிக்கும் சிறுபிள்ளை போன்ற ஒரு சிரிப்பு. நான் வந்து அட்வொகேட்டா இருக்கேன். சார் கிட்ட தான் ஜூனியரா ஜாயின் பண்ணி என்னுடைய வழக்கறிஞர் பணியை தொடங்கினேன். ஒரு வழக்கை இப்படிதான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு போல்ட்னஸ் எனக்குள்ள கொடுத்து நான் 2019 ஒரு இரட்டை கொலை வழக்கு நடத்தின, ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நடத்தினேன்னா அதுக்கு சார் தான் காரணம். கிறிஸ்தவ மிஷனரிஸ் வந்து ஒரு சின்ன ஓடு வீடு கட்டி கொடுப்பாங்க. நான் இறைவன் மேல நான் கொஞ்சம் கோபத்துல இருக்கிறேன், நான் கடுமையான கோபத்துல இருக்கிறேன். இந்த கோபத்தை அடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கோபத்தை திருப்திப்படுத்தணும்னு நீங்க நினைச்சாலும் கூட நான் திருப்தி ஆக மாட்டேன். மிகப்பெரிய கோபத்துல, கடவுள் மேல மிகப்பெரிய கோபத்துல இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தன்னுடைய அண்ணனை வந்து ஒரு நண்பன் சொல்ல மாட்டாங்க. நான் என்னுடைய நெருங்கிய நண்பனை இழந்து நிற்கிறேன். அண்ணன் வந்து என்னுடைய நண்பன். இன்னைக்கு நான் என் அண்ணனாவே பேசுறது கிடையாது.